ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு காலைல எழுந்தவுடனே பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்து சூரிய பகவானுக்கு ஒரு வணக்கத்த போட்டுட்டு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் வேலைக்கு வந்தாச்சு. பூஜை ரூமில் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. அதனால் முருகருக்கு ஒரு வெத்தலை தீபம் போட்டுட்டு, இன்றைக்கி அதுவும் இல்லாமல் பஞ்சமி திதிங்க. பஞ்சமி திதிக்கு வராகி அம்மனுக்கு நான் வந்து தேங்காய் தீபம் போடுறது வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு 8 மணியோட முடியுது. அதனால் காலையிலேயே நம்ம எப்படியும் முருகருக்கு வந்து வெத்தலை தீபம் போட போகிறோம். சரி அப்படியே அம்மனுக்கும் போட்டுடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே போட்டாச்சு. பிரசாதம் பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் தாங்க வச்சுருந்தேன். வராகி அம்மனுக்கு பிரசாதமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் வச்சா நல்லது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இல்லை, அதனால் நான் குலோப்ஜாமோடு விட்டுட்டேன். அப்படியே கிச்சனுக்கு வந்து டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டு, டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருக்கேன். தம்பிக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி இப்போ ரைஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி லெமன் சாதம் தான் செய்ய போகிறேன், அதனால் ரைஸ் வச்சுருக்கேன். ரெண்டு அடுப்பில் இதில் குண்டானில் ஏன் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து அதிகமாக போட்டிருக்கேன், அதனால் 2 குண்டானில் வச்சுக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலான்ட்டு. முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். எதுக்குன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் தாங்க பண்ண போகிறேன். எதனால் விசில் விட்டு எடுத்தேன்னு கேட்டால், ரொம்ப ஹார்டாக இருக்க முருங்கைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா வேவாது சீக்கிரத்தில். நம்ம கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காயோட போட்டால் வேவாது. அதனால் என்ன பண்ணோம், ஒரு விசிலோ 2 விசிலோ விட்டு எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தம்பி வந்து டிஃபன் கேட்டார். அவருக்கு இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி கொடுத்தாச்சு. எதனால் ஹார்டாக இருக்கிறத விசில் போட்டு எடுக்கணுன்னா, இது எங்கள் அம்மா கொடுத்த டிப்ஸ் தாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பராகவே இருக்குது, நல்லா வெந்திருக்கு. விசில் ஒரு 2 விசில் 3 விசில் வரும்போது ரொம்ப ஹார்டாக இருந்தால் 2 விசில் 3 விசில் போடுங்க. லைட்டாக ஹார்டாக இருந்தால் ஒரு 2 விசில்லே இறக்கிடுங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சாதாரணமாக தாளிச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடலை. கத்திரிக்காய் போட்டு அப்படியே வதக்கிட்டு, அதோட மிளகாத்தூள் உப்பு போட்டு தாளித்து அப்புறம் அதில் இருக்க தண்ணியே போதுங்க. நம்ம முருங்கைக்காய் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் பிழிஞ்சி வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க நான் எடுத்தேன். ஒரு 4 லெமன் எடுத்தேன். இது ரொம்ப புளிப்பாக இருந்ததுனால இது கரெக்டாக இருந்தது எனக்கு அந்த சாதத்துக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாமி ரூமில் நான் வந்து டெய்லி பிரசாதம் வைப்பேன் சாமிக்கு. நம்ம செய்கிற சாப்பாடை அதாவது இவங்களுக்கு பூர்ணி தாய்க்கு வந்து நான் எப்பயுமே வந்து வைக்கிறது வழக்கம். சாதம் செஞ்சவுடனே காலையிலே எடுத்தாந்து வச்சுருவேன். அதே மாதிரி அவங்களுக்கு எடுத்தாந்து வச்சாச்சு. அவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து சாதம் கிளறதுக்காக அதை ஆற வச்சிட்ருந்தேன். லெமன் சாதம் தாளிக்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பச்சை வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன். எப்பயுமே வறுத்த வேர்க்கடலை தான் எடுப்பேன். இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை எடுத்துன்னா முதலே போட்டிங்கன்னா கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பச்சை வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இது நான் ரொம்பலாம் வந்து செஞ்சது கிடையாது பச்சை வேர்க்கடலையில். இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். வறுத்த வேர்க்கடலை எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கும், அதிலே செஞ்சுருவேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா செவந்து வந்து அதை எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்புலாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் அதாவது கலர் ஆகி வந்தோடனே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகா அதெல்லாம் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு அது கருவேப்பிலை லெமன் ஜூஸ்லாம் அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு கொதிக்க விட்டுடலாம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து வச்ச காய் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அது வேலையே முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாதம் நம்ம ஆற வச்சோம் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்களா ஆறிடுச்சு. அப்படியே போட்டு கிளறி எடுத்துக்கலாம். கலரில் விடல, என்னால் எடுக்க முடியல. கிளறியாச்சு, சாதம் ரெடி ஆகிடுச்சு. தம்பிக்கும் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். சாதம் ஒன்றுத்தில் காலி 3 அடுக்கு, அது ஒன்றுத்தில் காலியாக வச்சுட்டு சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா காய் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு இது தான், இவ்வளோ தான் சாப்பிடுவார், நிறையெல்லாம் சாப்பிட மாட்டார். லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அவருக்கு லஞ்ச் பேக் எடுத்து வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி. அப்படியே அவருக்கு லஞ்சுக்கு என்ன எடுத்து வச்சேன்னு பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்கில் அவருக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அவருக்கு ஸ்நாக்ஸ் வேறு எதுவும் கொடுக்கறது கிடையாது, ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கொடுத்தா கருப்பாயிட்டு சாப்பிட மாட்டேறான். அதனால் முழு ஆப்பிளும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம் பேக்கில். ஸ்பூனு டவலு எல்லாம் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டா அவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன்னா அவர் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுவார். தம்பியெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம எங்கே இன்றைக்கி வெளியில் போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயிலுக்கு தாங்க போகிறோம். இன்றைக்கி என்ன டியூஸ்டேனால இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கஷ்டமும் சந்தோஷமாக கோயிலுக்கு தாங்க போவோம், வேறு எங்கேயும் போக மாட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம முருகர் கோயில் என்ன ஊருக்கு வந்திருக்கோன்னா நல்லூர்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம்.
இங்கேருந்து பக்கத்தில் தான் எனக்கு வீட்டிலேருந்து. வந்தால் கூட்டமாக இருந்தது. கடகடன்னு சாமியெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சாயந்தரம் டிஃபனுக்கு அதாவது சாயந்தரம் வந்து டிஃபனுன்னு சொல்லிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா சுண்டல் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். ரோட்டு கடை வடை சுண்டல் தாங்க. ஆனால் இன்றைக்கி வடை மாதிரி போடலை. அதை வந்து கொஞ்சம் பக்கோடா மாதிரி போட்டுட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார். அதனால் பக்கோடா மாதிரி போடலான்னு சொல்லிவிட்டு சுண்டலுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பக்கோடா மாரி தான் போட்டிருக்கேன். வடை மாதிரி போடல. வடை சுண்டல் தாங்க செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி பக்கோடா சுண்டல் ஆக்கிட்டோம். அது என்ன பண்ணிவிட்டு கடலப்பருப்புக்கு கொஞ்சம் எடுத்து அரைச்சி வடை மாவு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிருந்தேங்க. அரைச்சிட்டு சும்மா குட்டி குட்டியாக போண்டா மாரி குட்டியாக ரொம்ப குட்டியாக போண்டான்னு சொல்ல முடியாது. அதாவது பக்கோடாக்கு மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோ அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்களே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படியும் நம்ம புட்டு தான் போட போகிறோம் வடைக்கு. அப்படி இல்லாமல் இப்படி போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். அவர் வந்து கடகடன்னு அவருக்கு வேணுன்றதை அவர் எடுத்துக்கிட்டார். அதுக்குள்ளே எனக்கு வேறு வேலை இருந்தது. சரி அதுக்குள்ளே போய்ட்டு அதுக்குள்ளே பார்த்தா இவர் போட ஆரம்பிச்சிட்டாரு. அது பாருங்க புட்டு போடுறதுக்கு பதிலாக அப்படியே அந்த தூளெல்லாம் போட்டு அவங்க வந்து எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி தாங்க ஸ்நாக்ஸு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த